ஏன் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா கூட பிறந்த தங்கச்சியவே வேணான்னு ஒதுக்கி வைக்கிறவரு. அத்தை, ஒதுக்கி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது, கோவப்பட்டு சண்டை போடுறது இதெல்லாம் சரிதான் அத்தை. ஆனா நீங்க சொன்ன மாதிரிலாம் அவர் நடந்துக்க மாட்டாரு. ஆனா இப்ப அதெல்லாம் மாறி போச்சே. தான் வச்ச பொருள் அந்த இடத்த விட்டு தள்ளி போனாலே கோவப்படுற மனுஷன் ஒரு குண்டூசி தொலைஞ்சா கூட அப்படி ஆடுவாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இப்ப எதை பத்தி அவரு கவலைப்பட தயாரா இல்ல. அவருக்கு அவர் நினைச்சதெல்லாம் நடக்கணும், அவ்வளவுதான். ஐயோ அம்மா, நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா அதுக்காக அப்பாவை நீ அந்த அளவுக்குலாம் கொடூரமாலாம் யோசிக்காத. ஐயோ கடவுளே, நான் சொல்றது ஏன் நீங்க புரிஞ்சுக்கிறவே மாட்டீங்க? உங்க அப்பனை வில்லனாக்கி நான் நல்ல பேர் சம்பாதிக்கணும்ன்றதுக்காகவா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இத்தனை வருஷமா வாழ்ந்து குடும்பம் நடத்தி அந்த மனுஷனுக்கு பிள்ளைங்களை பெத்து போட்டிருக்கேன். அவர் விடுற மூச்சு காத்து கூட எனக்கு அர்த்தம் தெரியும். எங்க அண்ணன் எல்லாத்தையும் எனக்காக விட்டு கொடுத்தாரு. கடைசியா அவர் உசிரையும் கூட விட்டு கொடுப்பாரு. ஆனா உங்க அப்பா எங்க அண்ணன் உசுருக்கு மேலே நினைக்கிற அகில நெல்ல பழி கேட்கிறாரு. அவனுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா எங்க அண்ணன் மட்டும் இல்ல, நானும் உசுரோடவே இருக்க மாட்டேன். மா மா, நீ ஏன் எதுக்குமா தேவையில்லாம ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு இருக்க? அப்பா அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாருமா. ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குதே. இப்போ மாமா கிட்ட நீ ஃபோன் பண்ணி பேசினா நிம்மதி ஆயிடுவல்ல? ஆமா, நீ ஃபோன் பண்ணி கொடு. எங்க அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை நான் பேசிக்கிறேன். இரு. இருமா. மா, நாட் ரீச்சபிள்னு வருதுமா. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சுதான் பண்றீங்களா? இந்த நேரத்துல அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்களும் நிம்மதியா தூங்க முடியாது, நீங்களும் நிம்மதியா தூங்க மாட்டீங்க. அவனை விட மாட்டேன், அழிச்சிருவேன்னு ஒருத்தர் சொல்றதெல்லாம் கோவத்துல வர வார்த்தை அத்தை. அத பெருசா எடுத்துக்க கூடாது. கொலை பண்றதெல்லாம் என்ன சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மாமா ஆத்திரத்துல சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்களா ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க அத்தை. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீங்க போய் படுங்க, போங்க. அம்மா, ஆமாமா, அண்ணி சொல்றதுதான் கரெக்ட். அப்பா ஏதோ கோவத்துல பேசிருக்காரு, நீ அத பெருசா எடுத்துக்காத. நீ போய் படுப்போம். மா, போன சொல்றேன்ல, போ. ஏங்கா, இந்த வீட்டுக்கு நான் எப்படி மருமகளா வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப எதுக்குடி அந்த கதையெல்லாம்? கேட்ட கேள்விக்கு பதில் ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இந்த சரவணன் பையன் பிறந்தப்ப பாக்கியம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தா. அதனால நீ அவளுக்கு உதவி பண்றதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த. நீதான் அவளுக்கு கூட மாட இருந்து எல்லா ஒத்தாசையும் பண்ண. அப்ப பார்த்து அந்த பாக்கியம் திடீர்னு செத்து போயிட்டா. குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து உன் புருஷனுக்கு ஒன்ன கட்டி வச்சுட்டாங்க. கரெக்டா? அதெல்லாம் கரெக்டு. அந்த பாக்கியம் எப்படி செத்து போனான்னு தெரியுமா? பவானி ஆத்துல திருவிழா நடந்தப்ப அந்த ஆத்துல முழுகி செத்து போயிட்டான்ல சொன்னாங்க. உனக்கு அவ்வளவுதானே தெரியும்? ஆமா. அதுக்கு மேல ஒண்ணு நடந்துச்சு, அது தெரியுமா? இல்ல, தெரியாதே.